வணக்கம். பாகிஸ்தான் மாணவரின் கின்னஸ் உலக சாதனையை முறியடித்த தமிழக மாணவர். ஒரு நிமிடத்தில் 50 பாட்டில் மூடிகளை காலால் திறந்து புதிய கின்னஸ் உலக சாதனை. சென்னை OMR சாலை கந்தன் சாவடியை சேர்ந்த மாணவர் சர்வேஷ் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் அதே பகுதியில் உள்ள OMR டேக்வாண்டோ அகாடமியில் மாஸ்டர் வெங்கடேசன் பயிற்சியில் கடந்த 4 ஆண்டுகளாக பயிற்சி மேற்கொண்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில் ஏதேனும் சாதனை செய்ய வேண்டும் என்ற முனைப்புடன் இருந்த அவருக்கு பாகிஸ்தான் நாட்டில் முகமது என்பவர் கால்களால் உதைத்து 60 வினாடிக்கு 46 பாட்டில் மூடியை திறந்து உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது பற்றி தெரிய வரவே, இதனை அடுத்து அதை முறியடிக்கும் நோக்கத்தோடு பயிற்சியை கடந்த 1 மாத காலமாக மேற்கொண்டு வந்தார். பின்னர் கின்னஸ் உலக சாதனை நிர்வாகிகளிடம் தொடர்பு கொண்டு அவர்கள் மேல் பார்வையில் உலக சாதனை படைக்க முயற்சியை மேற்கொண்டார். முயற்சி மேற்கொண்ட 1 நிமிடத்தில் 60 நிமிடத்தில் 50 பாட்டில் மூடிகளை காலால் உதைத்து திறந்து கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். இதனை அடுத்து அதற்கான சான்றிதழையும் மடலையும் கின்னஸ் உலக சாதனை நிறுவனத்தினர் வழங்கினார். அதனை பெற்றுக்கொண்ட சர்வேஷ் தனது பயிற்சியாளர் வெங்கடேஷ் மற்றும் சக ஆசிரியர்கள் மாணவர்களிடம் காண்பித்து வாழ்த்துக்களை பெற்றார். அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க ஹெல்த் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா பிரச்சனை அதிகமாக வரும். இதனால பார்த்தாக்கா கண் ப்ராப்ளம் அதிகமாக வரும். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இவங்களை எல்லாரும் பார்க்காம என்ன மாதிரி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவங்க நேம் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறான்னு சொல்கிறேன். நீங்கள் என்னென்ன கவர்மெண்ட் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோல்டு மெடல், ஸ்டேட் கோல்டு மெடல், நேஷ்னல் பிரான்ஸ் மெடல், இன்டர்நேஷ்னல். வணக்கம், என் பேர் ஆர் வெங்கடேசன். இந்த OMR டேக்வாண்டோ அகாடமியோட ஃபவுண்டர் நான் தான். நான் ஒரு 35 இயர்ஸாக இந்த மார்ஷல் ஆர்ட்ஸில் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு த்ரீ டைம்ஸ் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 குழந்தைங்களுக்கு மேலே நம்ம கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு நம்ம பண்ண வச்சுருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னோட பையன் பார்த்தீங்கன்னாக்கா அவன் சின்ன வயசு குழந்தையிலேருந்து என் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவான். நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அதை நான் ஒரு அச்சீவ் பண்ணுறதை பார்த்து அவன் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அவனும் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும்னு வந்தான். அப்போ நான் அவனுக்கு டைக்வாண்டோக்கு வந்து நல்லா சொல்லிக் கொடுத்து அவன் ஃபர்ஸ்ட் டான், செகண்டு, தேர்ட் டான் வரைக்கும் முடிச்சிருக்கிறான். அதுவும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ஃபைட் பண்ணியிருக்கிறான், ஸ்டேட் பண்ணியிருக்கிறான், நேஷனல் பண்ணியிருக்கிறான், இன்டர்நேஷ்னலில் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இண்டிவிஜுவல் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து அவன் பண்ணியிருக்கிறான். எதுக்காக இந்த இண்டிவிஜுவல் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு நம்ம பண்ண வச்சுனாக்கா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி தான் அதிகமாக பார்க்குறாங்க. இது வந்து ப்ராக்டிஸும் பண்ணுறதில்ல, பசங்க விளையாட விட மாட்டுறாங்க, ஃபோனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ என்னோட பையனை வந்து ஒரு ரோல் மாடலாக இன்றைக்கி வச்சு இவன் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணானாக்கா மற்ற பசங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அவங்க ஃபோனெல்லாம் கட் பண்ணிவிட்டு பசங்க இந்த மாதிரி எதாவது அச்சீவ் பண்ணன்ட்டு வருவாங்க. இவனை வந்து சின்ன வயசுலேருந்து என் கூடியே இருக்கிறதுனால அவன் என்னை பார்த்து எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். சார், இப்போ கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அந்த கின்னஸ்ன்றது ரொம்ப பிரபலமானது, அதை எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ அதை நீங்கள் எப்படி ரீச் பண்ணீங்க, எப்படி அச்சீவ் பண்ணுங்க சார்? இது வேர்ல்டு ரெக்கார்டு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சீக்கிரத்தில் சர்டிஃபிகேட் கிடைக்காது. ஏன்னா அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். இவனை பார்த்தீங்கன்னா இந்த கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு பண்ண வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து 1 மாதம் இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். பார்த்தீங்கன்னாக்கா அது நிறைய வாட்டி அவன் ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்தது. அவனால் அதை அச்சீவ் பண்ண முடியல. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இது பண்ணான். இது பார்த்தீங்கன்னாக்கா 3 கேமரா பக்காவாக செட் பண்ணி, அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்வர்டு பேக்வேர்டு ஒரு கேமரா இருக்கும், லாங்கில் ஒரு கேமரா இருக்கும். ஏன்னா இந்த கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்க்ரீனை விட்டு யாரும் வெளியே போகக்கூடாது. ஆனால் இந்த கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து அச்சீவ் பண்ணனாக்கா அது ஜட்ஜஸ் வேணும். நான் 3 டைம்ஸ் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். நான் 5th டான் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கிறேன். ஸோ இன்டர்நேஷ்னல் கோச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அசிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா 2 அசிஸ்டன்ட் வச்சுருந்தா அவங்க 4th டான் பிளாக் பெல்ட், அவங்களும் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நாங்கள் எடுத்து அமிச்சோம். வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 22 அவனுக்கு வந்து ரிசல்ட் வெளியே விட்டாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வரதுக்கு எனக்கு இப்போ தான் வந்தது, ஒரு 1 வீக் முன்னாடி தான் வந்தது. ஸோ வந்த உடனே நம்ம இப்போ ப்ரெஸ்ஸை அரேஞ்ச் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஆனால் இந்த கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டுனாக்கா அவங்க வெரிஃபிகேஷன் பார்த்து தான் கொடுப்பாங்க. ரொம்ப அதுக்கு தான் இவ்வளோ டைம் எடுத்துருக்கு. ஓகே, என் பேர் ஆர் வெங்கடேசன். அகாடமிக் OMR டேக்வாண்டோ அகாடமி. இந்த OMR டேக்வாண்டோ அகாடமி ஃபவுண்டர் நான் தான். ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 கிளப் இருக்குது. ஸோ நான் ஒரு 20,000 பசங்களை ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன். ஒரு 300 பிளாக் பெல்ட்ஸ் நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் ரெஃப்ரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஒரு வேறு என்ன சார்? ஓகே சார்,
ஆமாம், ஏற்கனவே நம்ம வந்து பசங்க வந்து 100 பசங்க மேலே கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டை நம்ம அகாடமியில் பண்ணிட்டு வராங்க. ஆக்சுவலி எதுக்காக இந்த கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறோம்னாக்கா, இந்த டைக்கோண்டோ நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ யாருக்கும் தெரிய மாட்டேது. ஸோ நம்ம வந்து இந்த டைக்கோண்டோ நம்ம வெளியே கொண்டுட்டு வரதுக்கு தான் நம்ம வந்து ஒரு வாட்டியும் பசங்களுக்கு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு மூலிமா நம்ம வந்து கொண்டுட்டு வரோம். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நான் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா 1360 கிக்கு நான் பண்ணியிருக்கிறேன். கிக் பண்ணி அதை எடுத்துன்னு வந்து இங்கே ப்ரெஸ்ஸில் கொடுத்த பிறகு தான் அதுக்கப்புறம் தான் எல்லாருமே கேட்டாங்க, நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னா டைக்கோண்டோவில் தான் நான் இதை பண்ணணும் போது தான் அப்போ நிறைய பேருக்கு அது தெரிய ஆரம்பிச்சிது. ஆனால் இந்த டைக்கோண்டோ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் கேமில் இருக்குது, யூனிவர்சிட்டியில் இருக்குது, ஒலிம்பிக்கில் ரெகக்னைஸில் இருக்கிற ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் இது. ஆனால் இப்போ நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆக்சுவலி ஒலிம்பிக்கில் போகணுன்னு என்னோட ட்ரீமு. ஆனால் அது சில காரணங்களால என்னால் போக முடியல, எனக்கு சப்போர்ட் இல்லை. என் பையனை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இவன் கண்டிப்பாக வந்து ஒலிம்பிக்கில் வந்து மெடல் அடிப்பான், நம்ம இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்ப்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டைக்கோண்டோ வந்து அவங்க நல்லா கைட் பண்ணுறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டைக்கோண்டோ அசோசியேஷன் தமிழ்நாடு அவங்க நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் 100% என் பையன் வந்து ஒலிம்பிக்கில் மெடல் வின் பண்ணுவான். அதுக்கு நான் ஃபுல்ஸாக எஃபெக்ட் போட்டு அவனை ரெடி பண்ணுவேன். நான் என் பையன் மட்டும் இல்லை, என்னோட அகாடமியில் இருக்கிற எல்லா மாணவருக்கும் நான் ட்ரைனிங் கொடுப்போம். அதில் எந்த பசங்க டேலண்டாக இருக்கோ கண்டிப்பாக அவங்க ஒலிம்பிக்கில் போயிட்டு மெடல் அடிப்பாங்க. எந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ ஸ்டேஜ் கற்றுக் கொடுக்குறீங்க சார்? நம்ம அகாடமிலேருந்து 3 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா 60 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க சார். நம்ம பசங்க 4 வயசு பசங்க அந்த பிவி கேட்டகரியில் 4 வயசு பசங்க பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டகரியில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கிறோம். ஒரு 5 டைம்ஸ் மலேசியா கூட்டிகிட்டு போயிருக்கிறேன், 2 டைம்ஸ் நான் சவுத் கொரியா போயிருக்கிறேன். 2018 பார்த்தீங்கன்னாக்கா நான் ட்ரைனிங்காக போயிட்டு வந்தேன். 2023 பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.